ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ்கே என்டர்பிரைஸ்லேருந்து பேசுகிறேன். ஸோ இனி நம்ம லான்ச்சுக்கு முட்டை கறி வைக்க போகிறோம். அதாவது முட்டையை பொரித்து நம்ம முட்டை கறி வைக்க போகிறோம். நார்மலாக நம்ம முட்டை கறியை முட்டையை அவிச்சு தான் வைப்போம். நாங்கள் இந்த வாட்டி முட்டையை பொரித்து வைக்கிறது ரெசிபி தான் கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க அதுக்கு திங்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முட்டை இப்படி பொரித்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு இடிக்க வேணாம், ஜஸ்ட் தோலை உறிஞ்சு அப்படியே வச்சுக்கோங்க. இது வெங்காயம் நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன வெட்டிக்கிட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கு நான் 2 தான் எடுத்தேன். அப்படி உருளைக்கிழங்கு வேணாலும் உருளைக்கிழங்கு போட்டலாம் கூட பிரச்சனை இல்லை. நாங்கள் உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். அப்புறம் தக்காளிக்காய், இதில் கொஞ்சம் லவங்கம், கடுகு தளிப்பும் இருக்குது. அப்புறம் சர்பு ஆயாம், கறி ஆயாமும் நம்ம முட்டைக்கறி எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு தளிப்பை நம்ம சேர்த்துக்கணும். அதாவது லவங்கையும் கடுகு தளிப்பையும் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா நீங்கள் ரொம்ப வேகமாக வச்சிங்கன்னா இந்த கடுப்பு தண்ணி பொரியும் போது வெடிக்கும். ஸோ ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் பொரிய விடுங்க. ஓகே, ஸோ இது பொரிஞ்சிட்டு இருக்கிற கட்டத்தில் வெட்டி வச்ச வெங்காயம் பூண்டு தக்காளிக்காய் இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா பொரிஞ்சு அந்த தக்காளிக்காய் லெம்பூட்டாக இருக்கு நம்ம வதக்கணும். ஓகே, நல்லா 3த்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா பொரிஞ்சு இந்த வெங்காயம்லாம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகி அந்த தக்காளிக்காய் ஒரு மாதிரி லெம்பூட் ஆகணும். வரைக்கும் நம்ம நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நல்லா தக்காளிக்காய் நல்லா பொரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா லெம்பூட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி லெம்பூட் ஆனதுக்கப்புறம் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கையும் கருவேப்பிலையும் சேர்த்து கொதிக்கணும். உருளைக்கிழங்கு நம்ம வேக வைக்கணும். கேஸ் நம்ம உருளைக்கிழங்கு ரொம்ப நேரம் வேக வச்சுருக்கோம். அது நல்லா லெம்பூட் ஆகும், இல்லைன்னா கிராஸாக இருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு நம்ம வேக வைக்கணும். நீங்கள் உருளைக்கிழங்கு தோலாண்டி கூட போகலாம். நாங்கள் தோசையாகவும் போட்டிருக்கோம். அப்படி தோசை போகலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, போட்டு இதுவும் கொஞ்சம் வதக்குங்க. ட்ராயாகவே செய்யுங்க, எந்த ஒரு தண்ணி எதுவுமே கம்ம பண்ண வேணாம். ஓகே, ட்ராயாகவே தான் செய்யணும், எதுவுமே நீங்கள் கம்ம பண்ணணும். நம்ம கொண்டு போட்டு எடுத்து நல்லா கிண்டிடுங்க. அப்படி உங்கள் உருளைக்கிழங்கு போட வேணாம். ஓகே, உருளைக்கிழங்கு போட்டால் ருசி கொடுக்கும், போடுறதுனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கோழிக்கு எடுத்துகிட்டு கரைச்சி ஊற்றிக்கிறோம். ஓகே, கரைச்சி திக்காக செய்யணும். நம்ம நிறைய கோழிக்கு வைக்கணும். பாருங்கள், கரைச்சி ஊற்றிக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னாக்கா நம்ம நிறைய பேர் சாப்பிட போனாக்கா கொஞ்சம் கூட வைக்கணும். திக்காகவும் இருக்கணும், கூட வைக்கணுனாக்கா ஒரே வழி நம்ம தூளை கூட போடணும், தண்ணி ஊற்றணும். நீங்கள் தூளை குறவை போட்டு தண்ணியை கூட ஊற்றிங்கன்னா தண்ணி மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. அதுவே நீங்கள் கூட தூள் போட்டு இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொதிக்க ஒன்று கொஞ்ச நேரம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் இந்த கறியை கொதிக்கணும், நல்லா மசாலா வர. ஸோ இது பாருங்க காய்ஸ், இது பாருங்கள், இப்போ கொதிக்க போட்டிருக்கேன். அதே சமயத்தில் இன்னொன்று உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சாரி, நம்ம அதை சொல்ல மாட்டேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஓகே, உப்பு தேவையான இந்த இது போட்டதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் நாளுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு கொதிக்க விட்டுருங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம தான் முட்டையை பொரிச்சிட்டோம்னா அந்த முட்டையை சேர்த்துக்கிற வேலை தான். ஓகே, இது நார்மலாக எல்லாம் முட்டை வச்சு தான் கறி வைப்பாங்க. இது ஒரு சிம்பிள் ரெசிபி வச்சுக்கோங்க. ஏன்னா முட்டை வைக்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்காது. அது முட்டையை அவிச்சு இது உடஞ்சி அதில் நானும் ஒருத்தேன். அதனால் எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். ஓகே, எங்கள் வீட்டில் நீங்கள் முட்டை கறியும் ப்ரோக்கோலி, அப்புறம் இந்த சின்ன சின்ன கார்ன் சோளம், அது அப்புறம் கேரட்டு அதை போட்டு நாங்கள் பெரட்டியிருக்கோம். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாடு. ஓகே, ஸோ அதை பாருங்க காய்ஸ், முட்டை கறி நல்லா கொதிச்சிச்சு. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பொரிச்சிச்ச முட்டை எல்லாத்தையும் டக்குன்னு சேர்த்துருங்க. ஓகே, இப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக அதை கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த கறி முட்டையில் போய் நல்லா சேரும். ஓகே, லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி கொதிக்க வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் அடைச்சி இறக்கி வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக கேஎஸ்கே என்டர்பிரைஸை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ரீபோஸ்ட் பண்ண பண்ணுறாதீங்க. யார் யாரும் ட்ரை பண்ணியோ கண்டிப்பாக இந்த கறியை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.